வணக்க மகளே, இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான். 37 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங். இதில் வந்து கிராஸ் கட்டிங்கோட சேர்த்து சென்டர் கேப் ப்ளவுஸ். இது எப்படி வெட்டலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இடுப்பு பட்டி நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு 1 இன்ச்சில் 2 மார்க் போட்டுட்டு இதோட ஹைட்டு வந்து 15 இன்ச்சு ஹைட்டு வச்சுட்டு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் தையலுக்கு வச்சுட்டு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த 2 மார்க்கையும் 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்வோம். ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம 2 பக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நெக்கோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். 3.5 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் அளவு 2.5 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சா போதும். நெக்கோட ரகம் 8.25 வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சு கீழையும் வச்சுட்டு இந்த நெக்கை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆம்கோவில் ரக்கம் நான் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்டோட அளவில் இருந்து 600 பாகம் எடுத்தீங்கன்னா சரியாக வரும். அந்த 6 இன்ச்சு வரும். நான் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு குறைவாக வச்சுருக்கேன். ஃபிட்டாக இருக்கும், அதால் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பாடி மெஷர்மெண்ட் 37 இன்ச்சு, 37.5, லூஸ் 4 இன்ச்சு, மொத்தம் 41.5 இன்ச்சு வரும். அது 41 இன்ச்சு 4 ஒரு பாகம் 10.25 1 பாயிண்ட். இதான் நமக்கு ரெடி அளவு. இந்த ஃபோல்டிங் பக்கம் இருந்து 10.25 மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு சிம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் கேவ் வரைகிறதுக்கு இதில் 1.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம இந்த கேவை வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெடி அளவு வச்சோம், அதையும் ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2 லைனையும் நம்ம இடுப்பு 2.5 இன்ச்சு வரும். தைக்கக்குள்ள அளவு வச்சுட்டு தைக்கலாம். யூனெக் தான் போடுறேன். நெக்கை வரைஞ்சி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் நெக்கை இதில் கட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் 4 இன்ச்சு உள்ளுக்கு எடுத்து கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக நீங்கள் அந்த கோட்டிலே தைக்கலாம், கட் பண்ண தேவையில்லை. நான் இதுக்கு 37 இன்ச்சுக்கு நான் 3.5 இன்ச்சு நெக்கோட அகலம் வச்சுருக்கேன். நீங்கள் 30 இன்ச்சிலிருந்து 36 இன்ச்சு வரைக்கும் 3 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கு மேலே 37 இன்ச்சிலிருந்து 42 இன்ச்சு வரைக்கும் 3.5 இன்ச்சு வைக்கலாம். 2 இன்ச்சிலேருந்து 46 வரைக்கும் 4 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கு மேலே 4.5 இன்ச்சு வைக்கலாம். அந்த நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சரியாக வச்சா தான் அந்த ஷோல்டர் அந்த சரிவு வராது. நீங்கள் நெக்கோட அகலத்தை குறைவாக வச்சிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து இழுக்கும் நெக்கை. அதால் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டெல்லாம் நான் கிராஸ் கட்டிங் தான் போடுறேன். பேக் பார்ட்டை நீங்கள் இப்படி இந்த வளத்தில் போட்டுக்கணும். அவங்க
அதே ஆம்கோலை வரைஞ்சி எடுத்துட்டு நெக்கோடமாக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு இந்த ஆம்கோல் பக்கம் அரைஞ்சி நம்ம எடுக்கணும். அது ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு ஆம்கோல் டாட் பிடிக்க சரியாக வந்துடும். அதே போல் இந்த கூக்கு மாட்டுற பக்கமும் நீங்கள் அரைஞ்சி மைனஸ் பண்ணணும். நம்ம இங்கே அரைஞ்சி நம்ம கூட எடுத்திருந்தோம், அந்த அரைஞ்சை நீங்கள் முன்னுக்கு ஃப்ரண்ட் பக்கம் கூக்கு மாட்டுற பக்கம் அரைஞ்சி இல்லாட்டி 1.5 எடுத்தாலும் போதும். ஏன்டா நம்ம லூஸ் 4 இன்ச்சு வச்சுருக்கோம், அந்த லூஸை நம்ம ஃப்ரண்ட் பக்கம் இந்த ஹூக் மாட்டுற பக்கம் அரேஞ்ச் எடுக்கணும். இந்த ஆம்கோல் பக்கம் நம்ம அரேஞ்சு டாட் பிடிப்போம், அது மெயின் டாட் பிடிப்போம், அதில் மைனஸ் ஆகிடும். அப்போ மேலதிக துணிகள் எதுவும் வராது, நமக்கு எங்கேயும் சுருக்கம் வராது. ஃப்ரெண்டோட நெக்கு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன், அது சரியாக இருக்கான்ற ஒரு கலந்து பார்த்துட்டு நெக்கை வரைஞ்சி எடுக்கலாம். இதுவும் ஜூ நெக் தான். நெக்கை வரைஞ்சி விட்டுட்டு இப்போ மெயின் டாட் பிரிக்கும். நம்ம அதை எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம். மெயின் டாட் வந்து 3 இன்ச்சு நெக்கோட அகலம் வச்சுருக்கேன், அதில் இந்த 1 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். முன் உயரம் வந்து 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நார்மலில் எல்லாருக்கும் 13.5 வைக்கலாம். மிச்சம் ஹைட்டான அவங்களுக்கு மட்டும் நீங்கள் 1 இன்ச்சு அதிலிருந்து அதிகப்படுத்தலாம். 15 இன்ச்சு ஒவ்வொரு அந்த உயரம் அதிகமாக போகும்போது முன் உயரத்தை நீங்கள் கூட்டலாம். அந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து 2 பக்கமும் 2 இன்ச்சு வச்சிங்கன்னா அவங்க அந்த கிராஸ் பட்டி தைக்கிறதுக்கு சரியான அளவு கிடைக்கும். நார்மல் ஹைட்டான ஆக்களுக்கு ஒரு 5.5 அடி பார்க்க தெரியும் தானே, ஒரு நார்மலான ஆக்களுக்கு முன் உயரம் நீங்கள் 13.5 வைங்க, சரியாக வரும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டு அதிகமான ஆக்களுக்கு ப்ளவுஸோட உயரத்தையும் பார்க்க உங்களுக்கு தெரியும், 17, 18 இன்ச்சு அப்படி உயரம் அதிகமாகும் போது நீங்கள் இந்த முன் உயரத்தையும் ஒவ்வொரு இன்ச்சா அதிகப்படுத்தலாம். ஆம்கோல் உடஞ்சி எடுக்கிறது எல்லாருக்கும் எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் உடம்பானவங்களுக்கு எடுக்கணும். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்ன்ற வழியாக ஒரு அரேஞ்சு இல்லை 2 லைன் போட்டு எடுத்தால் போதும். ஸ்லீவோட ஹைட்டு 11 இன்ச்சு ஹைட்டு வச்சுட்டு தையலுக்கு அரேஞ்சு வச்சுட்டு இந்த 2 மார்க்கையும் 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஸ்லீவ் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 6 இன்ச்சு உயரத்துலேயும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதான் நமக்கு ஆம்கோல் பிரிக்கிறதுக்கு அந்த அளவு நமக்கு தேவைப்படும். இதில் ஒரு 7 இன்ச்சு எனக்கு வந்தது, 7 இன்ச்சு 14 இன்ச்சு அடிக்கை சுற்றளவு 12 இன்ச்சு 2 பிரிச்சு 6 இன்ச்சு சிமிலா கொஞ்சம் 1.5 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சில் எடுத்த அளவை வந்து அதோட நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு ஆம்கோல் அளவு கிடைச்சிடும். ஆம்கோல் இறக்கம் நான் இதில் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நீளமான ஸ்லீவ்ன்றபடியாக 3.5 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சுக்குள்ள உயரம் வந்ததுண்டா நீங்கள் இதில் 3 இன்ச்சு தான் வைக்கும் ஆம்கோல் இறக்கத்தை. இது கட் பண்ண முதல் பேக் பார்ட்டில் இருக்கிற ஆம்கோல்
செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். இந்த நமக்கு பேக் பார்ட்டில் இருக்கிற அங்கோல் தான் சரியான அளவு. அந்த அளவை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா நீங்கள் ஸ்லீவில் தான் அந்த குடி குறைச்சி வைக்க வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேக் பார்ட்டில் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ இந்த ஃபோல்டிங் பக்கத்தில் இருந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து அதுக்கு பிறகுதான் வளைவை நீங்கள் வரைஞ்செடுக்கணும். ஸ்லீவ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ப்ளவுஸை ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவை நீங்கள் தைக்கலாம். அந்த ரவுண்டு தையல் போட்டீங்கன்னா நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும். அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் எல்லா ஜாயிண்ட்டும் உங்களுக்கு சரியான இடத்துல கிடைக்கும். நம்ம கை வந்து திருகுப்படாது, நல்லா இருக்கும். ப்ளவுஸ் ரெடிமார்க்கை போட்டுட்டு இதோட கவர் தட்டை வெட்டி எடுக்கலாம். கவர் தட்டு நான் அரேஞ்சு தான் எடுக்கிறேன், 3/4 இன்ச்சு வரைக்கும் எடுக்கலாம். கொஞ்சம் சதைப்பற்று அதிகம் உள்ளவங்களுக்கு 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். கிராஸ் பட்டி இது வந்து நான் ரஃபாக தான் எடுக்கிறேன். பிறகு ஃப்ரண்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிட்டு அதில் மீதம் பாரத்தை நம்ம வெட்டி எடுக்கலாம். நம்ம மெயின் கிளாத்தை வெட்டி எடுப்போம். லைனிங்கை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு வளைச்சி 1/4 இன்ச்சு விட்டு வெட்டி எடுக்கணும். ஏனென்றால் அது எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டி வந்தால் அதில் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் ப்ளவுஸை தைக்கும்போது அந்த மெஷர்மெண்ட் எப்படி வைக்கணும் என்று பிரித்து வைக்கணுமென்றதை சொல்கிறேன். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 41.5 இன்ச்சு நமக்கு லூஸோடு சேர்த்து இந்த மெஷர்மெண்ட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கணும். 20.75 பேக்கில் வைங்க. மற்ற அந்த 20.75 வந்து நீங்கள் இந்த 37.5 இன்ச்சிலேருந்து மைனஸ் பண்ணணும். நீங்கள் அதிலேருந்து கழிக்கணும். கழிச்சிட்டு 16.75 வரும். அந்த 16.75 நீங்கள் ஃப்ரண்டில் வைக்கணும். அதை 2ஆக பிரித்து வைக்கலாம். 8.25 1 பாயிண்ட் வரும். அதை நீங்கள் ஃப்ரண்டில் 2 பக்கமும் வச்சு தைக்கணும். சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு நீங்கள் இப்படி தான் அந்த மெஷர்மெண்ட்டை பிரித்து வைக்கணும். நீங்கள் பேக்கில் ஒரு 2 இன்ச்சு கூட வைங்க. அப்படி பிரித்து வச்சு தைச்சிங்கன்னா சரியாக வரும். அந்த வி ஷேப்பில் இருக்கும் அந்த ப்ளவுஸ். இதில் இருக்க இந்த 20.75 நீங்கள் பேக்கோட அளவு, அதை நீங்கள் பேக்கில் வைக்கணும். கட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.